தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க கௌதம். கேஸு தான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு இலக்கியாவும் கௌதமும் வக்கீலம்மாவை பார்க்க வந்திருக்காங்க? ஏதோ இருக்கு, என்னன்னு கவனிச்சு தாட்சாயினி மேடத்துக்கிட்ட சொல்லிடுவோம். இலக்கியா, இப்பதான் உங்க 2 பேர் முகத்திலயும் சந்தோஷம் தெரியுது. இத்தனை நாளா அந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் உங்களை ரொம்ப தான் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த டார்ச்சருக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும்னு தான் உங்களை தேடி வந்திருக்கோம். பதிலடினா எப்படி? மேடம், கார்த்திகை கடத்தி அஞ்சலியை தூண்டி விட்டு கௌதம் மேல பொய்யான கேஸ் கொடுத்து இவரை ஜெயில போட்டதுக்காக எஸ்எஸ்கே தாட்சாயினிக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அதான் அவங்க மேல பெர்ஜுரி கேஸ் போடுற விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம். அடடே, பரவாயில்லையே, பெர்ஜுரி கேஸ பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரியே பொய் சாட்சியால பாதிக்கப்பட்டவங்களோட நியாயத்துக்காக பெர்ஜுரி ஆக்ட் இருக்கிறது உண்மைதான். அத பத்தி நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். ஆனா அப்பதான் நீங்க 2 பேரும் கேஸ்ல இருந்து தப்பிச்ச சந்தோஷத்துல இருந்தீங்க. மறுபடியும் எதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு விட்டுட்டேன். மேடம், அப்படி அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினியை விட முடியாது மேடம். பிசினஸ்ல கௌதம ஜெயிக்க முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க இவரை ஜெயில தூக்கி போட்டிருக்காங்க. கோர்ட் இவரை நிரபராதின்னு உணர்ந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா கௌதம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் குற்றவாளி மாதிரி தானே உள்ள இருந்தாரு. அதுக்கு காரணமா இருந்த எஸ்எஸ்கேக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா மேடம்? சொசைட்டில கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன இன்னைக்கு எல்லாரும் ஒருவேளை இவன் தம்பியை கடத்திருப்பானோன்னு சந்தேகமா பாக்குறாங்க. என் பிசினஸ் சர்க்கிள்லயும் என் பேர் கெட்டு கிடக்கு. அதுக்கு காரணமான எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் ஜெயிலுக்கு போயே ஆகணும். நீங்க உடனே அவங்க மேல பெர்ஜுரி கேஸ் போடுங்க. அந்த நாகுவோட குடும்பத்தை பிளாக்மெயில் பண்ணி கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோன்னு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு நம்ம விடக்கூடாது. அந்த எஸ்எஸ்கே தான் பொய் சாட்சி சொல்லி மிரட்டினான்னு அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு செய்யுங்க மேடம். பொறுங்க. அதுக்கு ஆதங்கம் மட்டும் போதாது, சாட்சிகளும் வேணும். கார்த்திகை கடத்தினதா சொல்லி உங்க மேல கடத்தல் கேஸ் கொடுத்தது அந்த எஸ்எஸ்கேவோ தாக்ஷாயினியோ இல்ல, அஞ்சலி தான். நீங்க ஜெயிலுக்கு போய் வெளியே வர வரைக்குமே நடந்த எதுலையுமே அவங்க சட்ட ரீதியா இன்க்ளூட் ஆகவே இல்லை. மறைமுகமா தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க. அப்புறம் எப்படி பெர்ஜுரி கேஸ் போட முடியும் அவங்க மேல? அப்ப குற்றம் செஞ்ச அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி சுதந்திரமா வெளியே நடமாடலாங்கிறீங்களா? அப்படி சொல்லல. இந்த குற்றத்தை அவங்க 2 பேரும் தான் செஞ்சாங்கங்கிறதுக்கு ஆதாரம் வேணும். நாகுவை வச்சு கார்த்திகை கடத்தினது, அப்புறம் நீங்க தான் கடத்தின மாதிரி போர்ட்ரேட் பண்ணது, அப்புறம் கடைசியா நாகுவோட ஃபேமிலிய வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவனை பொய்யா சாட்சி சொல்ல வச்சது, இது எல்லாமே கோர்ட்ல நிரூபிக்கப்படணும். அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். மேடம், எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் அந்த நாகு மட்டும் தான். இப்ப அவன் ஜெயில கிடக்குறான். அப்படியே இருந்தாலும் நாகு குடும்பத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவா சாட்சி சொல்ல மாட்டானே. சாரி கௌதம், சாட்சி இல்லைனா இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காது. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அப்ப அவங்களை தண்டிக்கவே முடியாதா? நிச்சயமா முடியும். என்னதான் எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் கிளவரா இருந்தாலும் இந்த கடத்தல்ல நிச்சயமா அவங்க ஏதோ ஒரு எவிடன்ஸ தவற விட்டுருப்பாங்க. அதை என்னன்னு கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நான் உடனே அவங்க மேல பெர்ஜுரி கேஸ ஃபைல் பண்றேன். சரிங்க மேடம், என்ன பண்றதுன்னு யோசிச்சு மறுபடியும் உங்களை மீட் பண்றோம். நாங்க வரோம். நம்பிக்கையோட வந்தேன், எல்லாம் சொதப்பிருச்சேன். சாட்சிக்கு நம்ம எங்க போறது? இல்ல கௌதம், எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. மேடம் சொன்ன மாதிரி இந்த கேஸ்ல நம்ம கண்ணுக்கு சிக்காத ஆதாரம் நிச்சயமா எங்கேயாவது இருக்கும். அதை நாம கண்டுபிடிக்கணும். பிடிக்கிறேன் கௌதம். சரி கௌதம், நீங்க ஆபீஸ்க்கு போங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எங்க போற? நான் போயிட்டு வந்து சொல்றேன், நீங்க கிளம்புங்க.
சரி பாத்துப்போம். யாரு? கௌதமோட வக்கீல் ஆபீஸ்ல இருந்து செக்யூரிட்டி ஃபோன் பண்றான். என்னவா இருக்கும்? ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுப்பா. மேடம், கௌதமும் இலக்கியாவும் இப்பதான் வந்து வக்கீல பார்த்துட்டு போறாங்க. என்ன விஷயம்? உங்க மேல கேஸ் போட போறாங்களாம். எங்க மேலையா? என்ன சொல்ற? ஆமா மேடம், பெர்ஜுரி கேஸ். சரிப்பா, நீ போன் வை, நாங்க பாத்துக்கிறோம். மேடம், ஆ? எனக்கு ஏதாவது ஏய், பணம் தானே வேற. கொடுத்து விடுறேன்ப்பா. இதே மாதிரி அவங்க வந்து ஏதாவது பேசினா உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணு. ஓகே மேடம். ம். என்ன எஸ்எஸ்கே, அவங்க 2 பேரும் நம்மள சும்மா விட மாட்டாங்க போல இருக்கே. அதான் நானும் யோசிக்கிறேன் தாட்சாயணி. பெர்ஜுரி கேஸ் ரொம்ப டேஞ்சரானதாச்சே. ஒருவேளை நம்ம மேல அந்த கேஸ் ஃபைல் ஆகி என்கொயரி பண்ணா நாம மாட்டிக்குவோங்கிற பயத்தை விட அஞ்சலி கார்த்திக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருமேன்னு தான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. ஆமா எஸ்எஸ்கே, கௌதம் கிட்ட இருந்து சொத்தை வாங்கி தரத்தான் கார்த்திகை கடத்தணும்னு அஞ்சலி கிட்ட போய் சொல்லியிருக்கோம். ம், ஆனா இப்ப போலீஸ் விசாரிச்சா நம்ம சதி பண்ணது வெளியே வந்துருமே. அதான். அப்புறம் அஞ்சலியும் கார்த்திக்கும் நம்மளை விட்டு போயிடுவாங்களே. அது மட்டும் நடக்கவே கூடாது. கௌதமையும் அவன் கம்பெனியும் அழிக்க நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி ஆயுதம் தான் அந்த கார்த்திக்கும் அஞ்சலியும். இவங்களை மிஸ் பண்ணிடவே கூடாது. எஸ்எஸ்கே, அஞ்சலி வரும். அஞ்சலிக்கும் கார்த்திக்குக்கும் எப்படியாவது நல்லது பண்ணணும்னு பார்த்தோம். ஆனா இந்த கௌதம இலக்கியவும் தடுத்துக்கிட்டே இருக்காங்களே. ம். என்னம்மா அவங்க என்ன பண்ணாங்க? கௌதமும் இலக்கியாவும் எங்க மேல பர்ஜரி கேஸ் போட போறாங்களா அஞ்சலி? பெர்ஜுரி கேஸா? அப்படின்னா அது என்ன கேஸ்மா? அஞ்சலி, உனக்கும் கார்த்திக்கும் சொத்தை மீட்டு தரதுக்காக கார்த்திகை கடத்தி வச்சிருந்தோம்ல, அதை கண்டுபிடிச்சு எங்களை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி தர போறாங்களாம். என்னப்பா சொல்றீங்க? அதான் இலக்கியா தன்னோட புருஷனை ஜெயில இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டால, அப்புறம் எதுக்காக அவன் மறுபடியும் உங்க 2 பேரை தொந்தரவு பண்ணணும்? கௌதமும் இலக்கியாவும் சொத்தை எல்லாம் தரும்னு ஆசை காட்டி கார்த்திகை வீட்டுக்கு கூட்டிட்டு போக பார்த்தாங்க. அப்படி போனா அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்கன்னு தடுத்து நிறுத்தி உங்களுக்காக வக்கீல ஏற்பாடு பண்ணி கேஸ் போட்டோம்ல, அந்த ஆத்திரம் தான் அவங்களுக்கு. கார்த்திகோட சொத்தை கௌதமி இலக்கியாவும் அனுபவிக்கிறதுக்கு நாங்க தானே தடையா இருக்கோம். அதான் எங்க மேல பர்ஜரி கேஸ போட்டா நாங்க பயந்து உங்களை கேஸ் வாபஸ் வாங்க வச்சு உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவோம்னு நினைக்கிறாங்க. ஆனா நாங்க அப்படி பயந்துருவோமா? உன்னையும் கார்த்திக்கும் நல்லா வாழ வச்சு அவங்கள தெருவுல நிக்க வைக்காம நாங்க ஓய மாட்டோம். தேங்க்ஸ்மா. நீங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா கௌதம் இலக்கியாவும் எங்களை அழிச்சே இருப்பாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் பணம் சொத்துன்னு வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிம்மா, அவங்க கேஸ் போட்டு அதுல ஏதாவது தில்லுமுல்லு பண்ணி உங்களை ஜெயில போட்டா என்ன பண்றது? கவலைப்படாத அஞ்சலி, அப்படி எதுவுமே நடக்காது. எங்க மேல பெர்ஜுரி கேஸ் ஃபைல் பண்றதுக்கு எவிடன்ஸ் வேணும்மா. நீ எல்லாம் வரி பண்ணிக்காத. கௌதம் இலக்கியாவை எப்படி டீல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். மேடம், நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்தேன். என்ன உதவி மேடம்? சொல்லுங்க, நான் உடனே செய்யறேன். கார்த்திகை கிட்னாப் பண்ணதுல இருந்து அவனை மறைச்சு வச்ச வரைக்கும் உங்களை தவிர இதுல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.